எனக்கு பிறகு என் சொத்துக்கள் முழுவதும் காலம் சென்ற என்னுடைய தந்தை சத்யேந்திரராஜ பூபதி அவர்களுடைய இரண்டாவது மனைவியான காலம் சென்ற அன்னபூரணி நாச்சியார் அவர்களுடைய மகள் காயத்ரி தேவி அவர்களை சேர வேண்டியது. எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். நான் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன். நீங்க காலையில வந்து வாங்கிக்க. ஓகே சார். ஓ, எங்க 2 பேரும் வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா சார், நானும் காயத்ரியும் இந்தியாவுக்கு போயிட்டு வர தீர்மானிச்சிருக்கோம். எதுக்கு? படிக்கும் போதும் நான் எங்க அம்மாவையும் அண்ணனையும் பார்க்க இந்தியாவுக்கு போகல. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் கழிஞ்சும் அவங்கள பார்க்கலன்னா வருத்தப்பட மாட்டாங்களா சார்? வருத்தப்படவே மாட்டாங்க. என் கூட இருக்கும்போது எதுக்காக வருத்தப்படுறாங்க? இருந்தாலும் அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இல்ல அவங்கள பார்க்கணும்னு எங்களுக்கு தான் ஆசை இருக்காதா? இந்தியாவுக்கு போய் யாரை பார்ப்பீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? என்னால சொல்லவும் முடியல, எனக்கு சொல்லவும் தெரியல. நிலைமை எப்படி விளக்குறது? உங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. காயத்ரி, அம்மாவோ அண்ணனோ யாரையும் பார்க்க முடியாது, பார்க்கவும் மாட்டாங்க. அப்பா, எங்க கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கலையா? சம்மதிச்சாங்கன்னு சொன்னது பொய்யா? பொய், பொய். என்ன பொய் பேச வச்சுட்டாங்க. அண்ணா, அம்மாவும் அண்ணனும் இறந்துட்டாங்களா? அதுக்காகத்தான் அன்னைக்கு போன்ல பேசும்போது லைன் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? போறவங்க போயிட்டாலும் அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லாம சொல்லி தகப்பனா நின்று என்ன தார வார்த்து கொடுத்தீங்களா? என்ன காரணத்துக்காக நீங்க என் அண்ணன்னு சொல்லிக்கல? நீங்க உயிரோட இருக்கிறதா நம்ம குடும்பத்துக்கு ஏன் நான் காட்டிக்கல? என் மூத்த பிள்ளை எங்கேயோ இருக்கான்னு அம்மா சொல்லுவாங்களே தவிர மூத்தாள் பிள்ளை என்னைக்குமே பிரிச்சு பேசணுமே இல்லையா? அவ்வளவு அன்பும் காசமும் வச்சிருந்த அம்மா கிட்ட நீங்க உயிரோட இருந்ததை ஏன் மறுத்தீங்க? ஏன் மறுத்தீங்க? சொல்லுங்க, ஏன்னா? என்னை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். நீ அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். எங்கேயோ பிரிஞ்சு கிடந்த நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அந்த நிம்மதியோட நம்ம காலத்தை கழிச்சிருவோம். இல்ல, உங்களை பத்தி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்க. நம்ம குடும்பத்துல உங்க மனசு நோகும்படி யாராவது சொன்னாங்களா? எல்லாம் என் தலைவி. இனிமே இதை பத்தி யாரும் என்கிட்ட கேட்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? இது என்னுடைய உத்தரவு. என் மனசே சரியில்லை. வாங்க, நாம எங்கேயாவது போகலாம்.
லண்டனை விட்டு வெளியூர் வந்தா இங்கேயுமா நாய் மாதிரி சுத்த எங்களையும் ஊரை சுத்திட்டு வரேன், தொலைச்சிடுவேன். ஜாக்கிரதை. என்ன விட்டு ஓடிலாம் நினைக்கிறியா? இந்த ஜென்மத்துல நடக்காது. வா. என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன்னேகம் தவழ்கின்றது. ஓர் உண்மை இப்போது தெரிகின்றது, புது உறவும் வருகின்றது. ஒரு பூமரத்தில் இரு தேன் கனிகள் பாசம் கொண்டாடுது, பாதை ஒன்றானது. என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன்மேகம் தவழ்கின்றது. ஓர் உண்மை இப்போது தெரிகின்றது, புது உறவும் வருகின்றது. மஞ்சள் கொண்டாடும் மாணிக்கமே மழலை நீ கண்டது. மஞ்சள் கொண்டாடும் மாணிக்கமே மழலை நீ கண்டது. மழலை நீ காணும் நேரத்திலே மாமன் தான் வந்தது. 6 2ஆகலாம், மீண்டும் ஒன்றாகலாம். காலம் விளையாடலாம், மீண்டும் திசை மாறலாம். என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன்மேகம் தவழ்கின்றது. கடலின் கீழுள்ள முத்துக்களே கரையில் வாருங்களே. யாரும் இனம் மாறலாம், தாய்மை இனம் மாறுமோ? தாய்மை இனம் மாறினார் அன்பு மனம் மாறுமோ? என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன்மேகம் தவழ்கின்றது. உண்மை இப்போது தெரிகின்றது, புது உறவும் வருகின்றது.
எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் இஸ் யுவர். எஸ், தேங்க்யூ. நீங்க தமிழ்நாட்டை சொன்னங்களா? ஆமா. நீங்க? எனக்கு பூர்வீக தமிழ்நாடு தான். என் பேர் ஆஷா. என் பேர் காயத்ரி. நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஹனிமூன் வந்திருக்கோம். ஹனிமூனா? அப்போ இந்த பையன்? இவனா என் புருஷனுடைய முதல் தாசு குழந்தை. முரளி, ஆண்டிக்கு ஷேக்கன் கொடு. ஹலோ. ஹலோ. ஆமா, நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? அதோ அந்த ஹோட்டல்ல தான். நானும் அதே ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். அப்படியா? நான் வரேன். ஓகே, see you. ஓ, ஹலோ. இந்தா. அம்மா, ஆண்டி வந்திருக்காங்க. அம்மா, ஆண்டி வந்திருக்காங்க. ஆண்டியா? எந்த ஆண்டி? ஹலோ. ஹலோ. வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. ரூம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உட்கார். பரவாயில்ல. ஆமா, நீங்க எங்க வெளியே போலியா? இல்லைங்க, தம்பிக்கு உடம்பு சரியில்லை. அவர் வேற வெளியில போயிருக்காரு. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஓகே. இவனா என் புருஷனுடைய முதல் தாசு குழந்தை. ஆமா, எங்க ஷாப்? ஹலோ முரளி. ஹலோ காயத்ரி. ஹலோ எப்படி ராஜா. இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். நீங்களுமா? அவருக்கு லீவ் முடிஞ்சு போச்சு. ஆஹா. ஹலோ முரளி, how are you? ஏய் வாங்க. நோ நோ முரளி வாங்க. ஆண்டி நமஸ்தே சொல்லு. பரவாயில்ல, செகண்ட் கொடு. இந்தா. தேங்க்யூ சொல்லு. ஓ, so sweet. வர வர குழந்தைங்கனாலே ஆஷாவுக்கு ரொம்ப பிடிக்குது. பொருளை விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா பிள்ளைய விலை கொடுத்து வாங்க முடியாது பாருங்க. அதனால தான் நான் லண்டனுக்கு திரும்புறேன். அங்கே மீட் பண்றேன். கமான். ஆஷா,